யாராவது வெளியே இருக்கீங்களா? நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து காப்பாத்துங்க. வெளியே யாரும் இல்ல போல. இது எங்க இருக்கு இந்த குடோனு? ஊர் கடைசியில இருக்கு. ஆட்கள் யாரும் வரமாட்டாங்களோ? நானும் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், என் சத்தம் யாருக்கும் கேட்கல போல. கடவுளே, அப்ப நான் இங்கேயே கிடக்க வேண்டியதானா? யாரும் வந்து என்னைய காப்பாத்த மாட்டாங்களா? இது ராத்திரியா பகலான்னு ஒன்னும் தெரியல. பசி வேற மயக்கமா வருது. எவ்வளவு நேரம் தான் கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. யாராட்டு வந்தாங்கன்னா கத்துறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும்ல. என்னை கொண்டு வந்து கெட்டி போட்டு இந்த பாவி பயிலுக்கு எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. அந்த நம்பர் 1 நம்பர் 2 இருந்தானுங்கனாவது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்தி தப்பிச்சு ஓடலாம். அவனுங்களையும் ஆளை காணும், கெட்டி போட்ட மாரியவும் ஆளை காணும். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? ரொம்ப பயமா இருக்கே. என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிருமா? என் பிள்ளைகள் பாவம் அம்மா அம்மான்னு என்னைய தேடிக்கிட்டு இருக்கும். நான் வேற 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன். அதுகளை அப்படியே போட்டுட்டு சாவ முடியாதே. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. யாருக்குமே நான் கத்துறது கேட்கலையா? என்னைய காப்பாத்த யாரும் வர மாட்டீங்களா? பிள்ளைகளா, நீங்க இன்னும் தூங்கலையாம்மா? எதுக்குமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல, சீக்கிரம் தூங்குங்கம்மா. பாட்டி, தூக்கம் வர மாட்டேங்கி. அம்மா எங்க பாட்டி? அம்மா எப்போ வருவாங்க? வந்துருவாமா, வந்துருவா, கவலைப்படாம இருங்க. உங்க அப்பங்காரன் தேடி போயிருக்கான்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரும் தேடி போயிருக்காங்க. எப்படியும் உங்க அம்மா கிடைச்சிருவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க தூங்குங்கம்மா. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. உங்க அப்பங்காரன் நல்லா தான் இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி அவனுக்கு பேதி எடுக்குன்னு தெரியல. பாட்டி, நாங்க 2 பேரும் வேணா அம்மாவை போய் தேட போட்டுமா? என் தங்கமே, பெரியவங்க எல்லாரும் தேடி போயிருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத. நீ எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். சின்ன பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படுது. கடவுளே, எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியலையே. அம்மா பாவம் பாட்டி, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அழாதீங்கம்மா, உங்க அம்மா எப்படினாலும் திரும்பி வந்துருவா. நம்ம கும்பிடுற கடவுள் நம்மள கையை விட மாட்டாரு. எப்படியும் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து சேர்த்துருவாரு. லட்சுமி, வந்துட்டியா? வா வா. இல்ல, அங்கிட்டு தூர தள்ளி போல. புல்டோசர் மாதிரி நடுவுல வந்து நின்னுகிட்டு இருக்க. என் மருமகளை பார்க்கட்டும். அங்கிட்டு தள்ளி போ. உங்க மருமக என்ன என் முதுகுக்கு பின்னாலேயே நிக்கா தள்ளி போறதுக்கு? அப்ப லட்சுமி வரலையா? அவ எதுக்கு இங்க வர போறா? அவளை பாத்தியா, பேசுனியா? அவ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தாலாம்? ஏம்மா, சும்மா தொண்ணன்னு பேசிக்கிட்டே இருக்காதும்மா. நான் அவளை பார்க்கவும் இல்லை, அவளை கண்டுபிடிக்கவும் இல்லை. அவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. என்ன சொல்லுத? லட்சுமியை பார்க்கலையா? ஆமா, நீ பாட்டுக்கு அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்ட. போய் ரோடா அலைஞ்சிருக்கேன். எங்க போய் தேடி அவ கிடைக்கவே இல்லை. ஏல, அவளை கண்டுபிடிக்க முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? பொண்டாட்டிய காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் குடும்ப மானத்தை நானே வாங்கணுமா? ஏல தேங்காய் மண்டை, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுதே? பொண்டாட்டிய காணோன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டியோ? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவ கோவச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போவா. நான் அவளை தேடி அலையணுமோ? என்ன சொன்ன? அவ கோவச்சிட்டு போனாலா? அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டது யாரு? இங்க பாரு, காலையில இருந்து நான் சோறு தண்ணி திங்காம அவளை தேடி அலைஞ்சிட்டு மயக்கம் போட்டு ரோட்ல உளுந்து கடந்து இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்கேன். என்கிட்டலாம் அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. போய் சோத்தை எடுத்து வை. நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி சீரழிச்சு விட்டுட்டு உனக்கு சோறு கேட்க சோறு? நானா இந்த குடும்பத்தை சீரழிச்சேன்? அவ தான் சீரழிச்சா. அவ கூட என்னைக்கு நீ சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே இந்த குடும்பம் விளங்காம போயிட்டு. பாத்தியா, அவ கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் என்னைய அடிக்க. பிறகு அடிக்காம உன்னை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சவா? என் பிள்ளைகளா, எதுக்கு 2 நாளா ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளா கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே தான் கிடக்கு. வீடான வீட்டுல இப்படி அழுதுகிட்டே இருந்தா வீடு விளங்குமா? வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைங்களை இப்படி அழ வைக்கீங்களே, வீடு விளங்குமா? எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்னையே நீ எதிர்த்து பேசுவ? எல்லாம் வளர்ப்பு சரியில்லை. அவ உன்னை இப்படி வளர்த்து விட்டுருக்கா. அதனாலதான் இப்படி ஆடிக்கிட்டு அலையுத. ஏலே, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்குள்ள பிள்ளைகிட்ட போய் பாயுதே? ஏப்பா, நீங்க செஞ்சதுதான்ப்பா தப்பு. அம்மா செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது. அம்மா இந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? காசு கூட அன்னைக்கு வீட்டுக்காக தானே கொடுத்தாங்க. நீங்க எதுக்கு அம்மாவை அடிச்சீங்க? எதுக்கு அம்மாவை திட்டுனீங்க? அம்மா அம்மா அம்மா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இதே மாதிரி அடி தினம் உழும். ஒழுங்க மரியாதையா அப்பான்னு மரியாதையா பேசணும், புரிஞ்சுதா? அப்பாட்ட மரியாதை இல்லாம பேசுனா இதுதான் கெதி. எம்மா, என் மண்டை போச்சே. அம்மா மண்டை போச்சேயா? இதுக்கு மட்டும் சொல்றதுக்கு மட்டும் அம்மா தேவையோ? ஆளை மண்டையும் பாரு. ஒழுங்கு தூர போயிரு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. ஏம்மா, அடிக்காதம்மா, விடுமா. ஏமா அப்படி என்னைய அடிச்சு கொள்ளுத? நீ என் பேத்தி அடிப்ப, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? அவன் மட்டும் அப்படி பேசலாமா? அடிக்காதம்மா, நிறுத்து. நீ ஒழுங்கா பேசுனியால? கட்டின பொண்டாட்டிட்டு ஒழுங்கா பேசுனியா? 5000 ரூபா உனக்கு பெருசா போயிட்டோ? இவ்வளவு நாள் லட்சுமி லட்சுமின்னு பின்னாலே சுத்திட்டு அலைஞ்ச. இப்போ என்ன 5000 ரூபாய்க்காக அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு பெத்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கியோ? அடிக்க மாட்டேன் விடு. அடிக்கிறத நிறுத்து.
சொல்லு சொல்லு, பொண்டாட்டியை திட்டினது தப்புன்னு சொல்லு. தப்புதான் தப்புதான், அவளை திட்டினது தப்புதான். அவளை திட்டினது தப்பா? அவனை யாரு? உன் வீட்டு வேலைக்காரியா? இல்ல இல்ல லட்சுமி. அவ யாருல உனக்கு? பொண்டாட்டி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி லட்சுமி. அவளை திட்டினது தப்புதான். 5000 ரூபாய்க்காண்டி அவன் மேல கோவப்பட்டது தப்புதான். ஒழுங்க மரியாதையா அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வார. இல்லன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், உன்னை நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எம்மா எம்மா, வலி தாங்க முடியலம்மா, அடிக்கிறத நிறுத்துமா. சொல்லு சொல்லு சொல்லு, வீடு இதுக்கு மேல பழைய மாதிரி ஒழுங்கா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு சொல்லு. அடிக்கிறத நிறுத்திட்டு கேள சொல்லுதே. நிறுத்தினா நீ ஓடிடுவ. முதல்ல நீ எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கப்புறம் தான் விடுவேன். அடிச்சாதான் புத்தி வரும் பாட்டி, நல்லா அடிங்க. பொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு ஆபீஸ்ல உள்ள வட்ட போய் பல்ல கட்டிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கெல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். சரியா? ஒழுங்கு மரியாதையை போய் லட்சுமியை கூட்டிட்டு வர வழியை பாரு. சரி சரி, போய் கூட்டிட்டு வரேன். பொண்டாட்டியை தேடி கூட்டுவான்னு அனுப்பி விட்டா ரோட்ல போய் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன். பிச்சை எடுக்க உன்னை பெத்து விட்டுருக்கணும். இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சனே, இவங்களுக்கு எப்படி தெரியுது? ஏமா அடிச்ச அடியில மண்டை புஸ்ஸுன்னு பண்ணு மாதிரி வீங்கிட்டுமா, விடுமா. ஏற்கனவே நீயே பண்ணு மாதிரி தான் இருக்க. போ போய் பொண்டாட்டி தேடு போ. நடு ராத்திரியில போ சொல்லுதியே, காலையில விடிஞ்சோடனே போட்டா. பொண்டாட்டியை விட உனக்கு தூக்கம் பெருசா போயிட்டோ? இப்ப போறிய இல்லைன்னு மறுபடியும் ஸ்கேல் வச்சு அடிக்கிட்டா? வேண்டாம் தாயே, நீ அடிக்கிற அடியில மண்டை குழம்பி போய் நான் யாருங்கிறதையே மறந்துட்டு ரோட்ல சுத்த போறேன். நான் போய் லட்சுமியை போய் கூட்டு வந்துருதேன். போ போ. எப்பா, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இல்லாம தனியா கிடந்தாங்க. இப்ப திடீர்னு வந்துகிட்டு இப்பவுமே இந்த அடி அடிக்காகல. இத்தனை வருஷமா என் கூட இருந்திருந்தா என்னைய கொன்னு சமாதி கட்டி இருப்பாங்க போல. என்ன முணுமுணுப்பு? இந்த போறேம்மா போறேன். வீட்டுல உள்ள ஆட்களே இப்படி நம்மளுக்கு எதிரா இருக்காங்களே, நம்ம என்ன செய்ய? போறியா என்ன? போ. போயிட்டேன் போயிட்டேன். பிள்ளைகளா, பாட்டி அடி எப்படி? என்ன தலைவரே, நேத்து பூரா லட்சுமி அக்காவை தேடி இருக்கோம், கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு போய் எங்க தேட? ஏல அதுக்குன்னு தேடாமையா இருக்க முடியும்? அப்படி சொல்லல தலைவரே, அதான் போலீஸ்ல சொல்லியிருக்கோம்ல, அவங்க தேடுவாங்கல்ல. நம்ம ஊருக்காரங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தான் போய் முன்னால நிக்கணும். அவங்க அப்படியே போட்டோன்னு விட முடியாது. உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா நீ தூரப்போ. அதுக்கு இல்லை தலைவரே, நடந்து நடந்து கால் வலிக்கு, ஒரு வண்டியிலையாவது கூட்டு போலாம்ல. நேற்று பூரா உன்னை வண்டியில தானே கூட்டிகிட்டு அலைஞ்சேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நடந்து வர மாட்டியோ? என்ன சொன்னாலும் கூட கூட பேசுவார். இப்படியே பேசுனா இவர்கிட்ட எப்படி நம்ம பேச? பேசாம வாயேன். ஓலை பையில நாய் மோண்ட மாதிரி சல 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 சலன்னு புலம்பிக்கிட்டே வார. ஏன் பிரச்சனை எனக்கு, உங்களுக்கு என்ன? உனக்கு என்னல பிரச்சனை சொல்லு. இந்த ஊர்க்காரங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் தான் தீர்த்து வைப்பேன். இந்த மாதம் சம்பளம் இன்னும் தரல, அதை தாங்களேன். வர வர ஒரு சைடு காது சரியாவே கேட்க மாட்டேக்கி. காது போய் என்ன பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட பார்க்கணும். தலைவரே, சம்பளங்கிற வார்த்தையை சொன்னா மட்டும் காது கேட்க மாட்டேக்கோ? ஆமல, அப்படித்தான் நினைக்கேன். என்ன தலைவரே, இந்த பொடி பையில கூட்டிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? பொடி பையலா? கரவு, நீ என்ன பெரிய மனுஷனா? இல்லை, என் நேரம். தாத்தா, நம்ம ஊர்ல லட்சுமி இருக்கால, அவளை காணுமாமே, அது உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்லுத? லட்சுமிய காணுமா? ஆமா தாத்தா, லட்சுமியை நேத்துல இருந்து காணும். நீங்க எங்கேயாட்டு பாத்தீங்களா? இல்லையப்பா, நான் பார்க்கலையே. சரி தாத்தா, போயிட்டு வாங்க. நாங்க போய் லட்சுமியை தேட போறோம். பட்டம்மா பாட்டி, நம்ம லட்சுமியை 2 நாளா ஆளை காணும். அவளை தான் தேடி போய்கிட்டு இருக்கோம். அட கடவுளே, செண்பகன்னா மாடு தானே. மாடு நல்லா இருக்கான்னு தலைவர் எங்க கேட்க போறாரு? இதுல பாட்டி வேற மாட்டுக்கிட்ட போய் சொல்லுதேங்காங்களே. பாட்டி, செண்பகம் இல்ல பாட்டி, லட்சுமி. லட்சுமியை காணும். என்னப்பா, அத 2 லிட்டர் பால் தினம் குடிக்கல. காலையில 2 லிட்டர், சாயந்தரம் 2 லிட்டர், 4 லிட்டர் குடிக்க. அது காணாத அவன் பொண்டாட்டிக்கு. ஏ கடவுளே, இந்த பாட்டி காது மிஷின் மாட்டல போல. இந்த ஊர்ல எல்லா வீட்ல உள்ளவங்களும் 1/2 லிட்டர் பால் தான் வாங்குறாங்க. நீ மட்டும் 4 லிட்டர் வாங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னும் அதுக்கு மேலே என்ன கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, மத்த ஆட்களுக்கு எப்படி கொடுக்க? ஏ பாட்டி, உங்க பாலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் பாலை பத்தி பேசல, லட்சுமியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, உன்னைய பார்த்தா பாவமா இருக்கு, கோவம் வேற படுதே. நீ நல்லவனாச்சே, அதனால உனக்கு வேணா கூட 1 லிட்டர் பால் சேர்த்து தாரேன். சரியா? ஆனா நீ துட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமா
அந்த 5 லிட்டர் பாலையும் கொண்டு வந்து என் வாயில ஊத்துங்க. எப்படியும் நீங்க கொண்டு வந்து பாலை கொடுத்தாலும் என் பொண்டாட்டி காப்பி போட்டு தர போறது கிடையாது. அவளத்தையும் அவ தான் தனியா குடிக்க போறா. பிறகு நீங்க பாலை கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா எனக்கு என்ன? என்னப்பா அதான் 5 லிட்டர் தாரேன்னு சொல்லிட்டல்ல, ஏன் கோவப்படுதே? கோவப்படாதப்பா, பாட்டி தாரேன். ஏன் தாத்தா, பாட்டி காது மிஷினை மாட்டிட்டு வரலன்னு தெரியுதுல்ல. நான் ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னன்னு கேட்கலாம்ல. தலைவர் தம்பி, அதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவ காது மிஷினை மாட்டிட்டு வரலன்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனாலதான் அவகிட்ட பேசாம நான் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அவகிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ உங்ககிட்ட பேசுற மாதிரிதான் என்கிட்டயும் கூட கூட பேசுவா. நம்ம ஒண்ணு சொல்ல, அவ ஒண்ணு சொல்ல, கடைசியில் அது நம்மளுக்கு தான் ஆபத்துல போய் முடியும். அதனால நான் அவட்ட வாயே கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க வந்து நல்ல வசமா மாட்டிக்கிட்டீங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. நான் போய் லட்சுமியை தேடணும். வழியை விடுங்க. தலைவர் தம்பி, 5 லிட்டர் பால் வேணும்னு கேட்டேன், வேற ஒண்ணும் சொல்லாம போறேன். இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிருவோமா? காலையில 2 லிட்டர் கொடுத்துட்டேன், சரியா? சாயந்தரம் வேணா 3 லிட்டரா சேர்த்து கொடுத்துருவேன். ஒரு அட்வான்ஸ் ஒரு 1000 ரூபாய் மட்டும் கூகுள் பேல போட்டு விடு, சரியாப்பா? சாயந்தரம் வந்து பாலை கொடுத்துருவேன். ஏ கடவுளே, எனக்கு ஒரு சாவு வரமாட்டேக்கே. இந்த ஊர்க்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன மொழி முழிக்க வேண்டியிருக்கு. உன்னை யாரு வாயை கொடுக்க சொன்னா? பேசாம அப்படியே போக வேண்டியதுதானே. ராதா, நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு துண்டக்கான துணியை காணும்னு ஓடி வர்ற மாதிரிலாம் ஆயிட்டு. நல்ல வேலை செல்வி, எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். இல்லைன்னா அந்த போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பானே. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். அவளுக்கு என்ன ஆனாலுன்னு தெரியலையே. அந்த லட்சுமி கிடைச்சாளா? போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? ஒரு விவரமும் தெரிய மாட்டேக்கே. நம்ம பயந்து போய் வீட்டுக்குள்ள கிடக்கும். அந்த லட்சுமி கிடைச்சிருக்க மாட்டா. கிடைச்சிருந்தாதான் அவளுக்கு ஊருக்குள்ள சந்தோஷமா அலைஞ்சிருப்பாளுகளே. ஒருத்தையுமே காணும். நான் சன்னல் வழியா ராத்திரி பூரா எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். எவளுமே போல. அப்படியா? அப்ப கிடைச்சிருக்க மாட்டாளோ? எங்க போயிருப்பா? அவ புருஷன் கூட சண்டை போட்டு வந்தாலே, அதனால கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்கார்ந்து யோசிச்சு பார்த்திருப்பா. பிறகு இதே ஊருக்குள்ள இருந்து அசிங்கமா இருக்கும்ல, எல்லாரும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டான்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துவோம்ல, அதனால ஊரை விட்டு போயிட்டாலோ என்னமோ. அப்படி இருக்குமோ? ஊரை விட்டு போயிருப்பாளோ? ஆமா செல்வி, நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஒரு பீடை ஒளிஞ்சதுன்னு நிம்மதியா இருக்கலாம்ல. அந்த லட்சுமியவாவது ஒரு கணக்குல சேர்த்துக்கிடலாம். நல்லவளா தான் இருப்பா. ஆனா அந்த கூட அலைதாளுகள்ல, அந்த ஒத்த ரோசா, அந்த நெட்டச்சி, அந்த குதிரைவாள் போட்டவா, ஒத்த ரோசா மாமியாரு, இவளுகளெல்லாம் ஒரு கணக்குல சேர்த்துக்கிட முடியாதே. எப்ப பார்த்தாலும் நம்மகிட்டே தானே உரண்டைகளுக்கு வருவாளுக. அவளுகளுக்கு ஒரு வழி பண்ணணுமே. அடுத்த ஆப்பு அந்த ஒத்த ரோசாக்கும் அவ மாமியாருக்கு தான் வைக்க போறேன். அவ மாமியார்கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும். நீ வேற ராதா, அவங்க மாமியாக்காரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவோம் செல்வி. எப்படியாட்டும் தலை மேல உட்கார்ந்துருக்கிற மருமகளை தூக்கி தரையில வீசிடணும். தரையில மட்டும் இல்ல, ரோட்ல தூக்கி வீசி அவ பெட்டி படுக்கையெல்லாம் வெளியே தூக்கி போட்டு இந்த லட்சுமியை ஊரை விட்டு விரட்டின மாதிரி அந்த ஒத்த ரோசாவையும் எப்படியாவது ஊரை விட்டு விரட்டிடணும். ஆமா ராதா, இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எங்க போனாலும் மாலையும் மரியாதையும் அவளுகளுக்கு தான் கிடைக்கி. ஒரு போட்டி வச்சாலும் சரி, எல்லா பரிசையும் அவளுகளுக்கு தான் கொடுக்காங்க. எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிருப்பாளுங்க போல ஆள்களை பூரம். அதனால பரிசை பூரா தூக்கி அவளுக்கு கையிலே கொடுத்துருதானுங்க. இனிமே அந்த கதையே நடக்காது செல்வி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இவளுக்கு எல்லாரையும் நம்ம திட்டம் போட்டு ஊரை விட்டு வெளியே விரட்டிடுவோம். அதுக்கு பிறகு இந்த ஊருக்குள்ள நம்ம 2 பேரும் தான் இருப்போம். நான் தான் ராணி, நீ தான் எனக்கு சேவகி. என்னது, நீ தான் ராணியா? நான் தான் ராணியா இருப்பேன். பாத்தியா செல்வி, நான் தானே நல்ல நகையெல்லாம் போட்டிருக்கேன். அப்ப பார்க்க நான் தானே ராணி மாதிரி இருக்கேன். நீ ஒரு சுடிதார் தானே போட்டிருக்க. உன்னைய பார்த்தா ராணி மாதிரியே தெரியலல்ல, அதனால என்னையே ராணின்னு வச்சுக்கிடுவோம், சரியா? நீ வேணா ஒரு அசிஸ்டன்ட் ராணியா இருந்துக்கோ. அதெல்லாம் முடியாது, நானும் ராணியா தான் இருப்பேன். சரி, அப்படியே வச்சுக்கிடுவோம். ஒரு ஊருக்கு 2 ராணி, சரியா? நம்மள யாரு கேப்பா? ஏட்டி, இப்போ உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா? ஆமாட்டி இழிச்சவளே, ராத்திரி பூரா நல்லா தூங்கிட்டோம் பாத்தியா? அதனால இப்போ கொஞ்சம் உடம்புக்கு நல்லா லேசா இருக்கு. நீ தூங்குனியா? பிற உங்களெல்லாம் யாரு காவல் காக்க? அதனால நான் தூங்கல. ஐயோ இழிச்சக்கா, நீங்க தூங்கவே இல்லையாக்கும். பரவாயில்லட்டி, லட்சுமி கிடைக்கட்டும். வீட்டுக்கு போய் நல்லா சேர்த்து வச்சு தூங்கிக்கிடுதே. சரிட்டி, இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? இன்னும் ஊருக்குள்ள ஒரே ஒரு இடம் தான் பாக்கி. அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இல்லைன்னு என்ன செய்ய? என்ன செய்ய? நம்ம ஊர்ல இல்லைன்னா பக்கத்து ஊர்ல போய் தேட வேண்டியதான். கடவுளே, இன்னும் ஒரு இடம் பாக்கின்னு சொன்னாலுங்கல்ல, அந்த இடத்துல எப்படியாவது லட்சுமி இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடணும். நெட்டச்சி, இது அந்த குடோன் தானே? எந்த குடோனு டி? இது பழைய தீப்பெட்டி குடோனு. இந்த குடோனுக்கும் நம்மளுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு.
சம்மந்தம் இருக்கா? என்ன சம்மந்தம்? தீப்பெட்டி ஆபீஸ்ல வேலை பார்த்தியோ? தீப்பெட்டி ஆபீஸ்ல வேலை பார்க்கலக்கா, இது முதலே மூடிட்டாங்க. எனக்கெல்லாம் இந்த ஆபீஸ் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா இதுல இங்க யாருமே வேலை செஞ்சதே கிடையாது. அப்புறம் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுதே? நான் சொல்லுதேன். சொல்லு சொல்லு. அத்தை பாட்டி, நம்ம பம்பாய்க்கு போயிருந்தோம்ல, அப்போ பீச்சில் வச்சு ஒரு பானிபூரி கடைக்காரனை பார்த்தோம்ல. ஆமாட்டி பார்த்தோம், நல்ல பையலா இருந்தானே. அவனா நல்ல பையன்? அவன் சரியான கடத்தல்காரன். கடத்தல்காரனா? என்னட்டி சொல்லுதீங்க? ஆமா இளிச்சக்கா, அவன் யாரை பார்த்தாலும் விடமாட்டான். கடத்தி கொண்டு போய் கிட்னியே தோண்டிடுவான். கிட்டினி திருடனா அவன்? ஆமத்தே, நம்ம குடும்பத்துக்காரங்களையும் நிறைய தடவை கடத்தி இருக்கான். நம்ம பிரபுவை கூட ஒரு தடவை கடத்திட்டு போயிட்டான். அட கடவுளே, பிரபுவை கூட கடத்திட்டு போயிட்டானா? பிரபு மட்டும் இல்லை அத்தை பாட்டி, ராதா அக்கா மகன், செல்வி அக்கா மகன், லட்சுமி அக்கா பிள்ளைங்க, அப்புறம் அந்த துபாய்க்கார குடும்பம் இருக்குல்ல, அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கடத்திட்டு போயிட்டான். ஆமா, ஒரு திருடன் கடத்திட்டு போனானே பிள்ளைகளே, அவனா இவன்? ஆமா இளிச்சக்கா, அந்த கடத்தல்காரன் இருக்கான்ல, அவன் ஒரு தடவை பட்டம்மா பாட்டியும் கடத்திட்டு போயிட்டான். நம்ம கேரளாக்கு போயிருக்கும்போது நம்மளை போட்டில் வச்சு கடத்த பார்த்தானுங்க. பிறகு நம்ம பெங்களூருக்கு போயிருக்கும் போதும் வந்தானுங்க. நம்ம எங்கே போனாலும் அவனுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாரானுங்க. அப்படியாட்டி? பம்பாயில பார்க்கும்போது நல்லவ மாதிரி பேசினா. ஆமத்தே, அவன் இப்ப திருந்திட்டான். பம்பாயில பானிபூரி கடை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் தான் கடத்தல் வேலை ஒன்றும் செய்யலைன்னு அன்னைக்கே அவன் சொன்னானே. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு, அவன் லட்சுமி அக்காவை கடத்தியிருப்பானோன்னு. அவன் பம்பாயில இருக்கான். ஏக்கா, கடத்தல்கார பயலுக எங்கே வேணாலும் இருப்பானுங்கக்கா. அட கடவுளே, லட்சுமியை கடத்திட்டு போய் கிட்னியை தோண்டிட்டானே, என்ன செய்ய? எத்தே, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது தே, அவன் கடத்தி இருக்க மாட்டான். எதுக்கு டவுட்டு? நம்ம உள்ள போய் பார்த்துருவோமே. அதான் சரி, நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். லட்சுமி அக்கா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம்ல. சரி, அதுவும் கரெக்டு தான். ஊர் பூரம் தேடியாச்சு, இந்த ஒரு இடம் மட்டும்தான் பாக்கி. இங்கேயும் பார்த்துட்டா தான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். அடுத்து வேற இடத்துல போய் தேடலாம். சரி, நடங்க நடங்க. மர்மோளே, நாங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துருக்கோம். முட்டியெல்லாம் வலிக்கி. நீங்க 2 பேரும் உள்ள போய் பார்த்துட்டு வரீங்களா? சரி தே, நாங்க 2 பேரும் பார்த்துட்டு வரோம். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வழி எங்க இருக்கு? கதவு தான் அடைச்சு கிடக்கே. என்னது இது? வெளியே யாரோ பேசுற சத்தம் கேக்கு. அட, நம்ம அத்தை பாட்டி குரல்ல கேக்கு. ஆஹா, நம்மளை தேடி நம்ம ஆளுக்கு வந்துட்டாங்க போல. அத்தை பாட்டி, நான் உள்ளதான் இருக்கேன். உங்க யாருக்காவது கேட்டுச்சா? லட்சுமி குரல் கேட்டுச்சுல? இளிச்சக்கா, நான் உள்ளதான் இருக்கேன். லட்சுமி, நீ உள்ளே இருக்க? ஆமா இளிச்சக்கா, யாரோ என்னை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. லட்சுமி அக்கா, கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். உங்களை எப்படியாட்டு கூட்டு போயிடுவோம். சரிடி, நான் இந்த சட்டர் கிட்ட தான் இருக்கேன். அந்த கொலகார பாவி திருந்திட்டான்ல நினைச்சேன். பம்பையில என்னமா கதை விட்டா, பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கேன், கள்ளக்கடத்தல்லாம் எதுவும் பண்ணல, அப்படி இப்படின்னா கடைசியில பார்த்தா அவன் தான் லட்சுமிக்காவை கடத்திட்டு வந்திருக்கான். அவன் எந்த சில்லால இருந்தாலும் சரிதான், அவன் சாவு என் கையால தான். அடியே, மயக்கமா வருது, வந்து காப்பாத்துங்கடி. கவலைப்படாதீங்க லட்சுமி அக்கா, இந்த கதவை திறந்து வந்துருதோம். எல்லாரும் சேர்ந்து தொடங்க. பாவம் லட்சுமி, அவளை கொண்டு வந்து கட்டி போட எப்படிமா மனசு வந்துச்சு? அந்த பாவி பயல்களை சும்மாவே விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவனுங்களை ஏதாட்டும் ஒண்ணு பண்ணணும். என்னட்டி கதவு திறக்க மாட்டேக்கி? திறந்துரு திறந்துரு. கதவு நல்லா துருப்பிடிச்சு போய் கிடக்கு, திறக்க மாட்டேக்கி. லட்சுமி அக்கா, கவலைப்படாதீங்க, நாங்கள் வேற ஏதாட்டும் வழி இருக்கான்னு பார்க்கோம், சரியா? இல்லைன்னா சன்னல் வழியே ஏறி குதிச்சாது வந்து உள்ள வந்து காப்பாத்திடுவோம். கவலைப்படாதீங்க. சரிடி, எனக்கு இப்பதான் போன உயிரே வந்திருக்கு. லட்சுமி, நீ பயப்படாதடி. சரி இளிச்சக்கா. அடியே, என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பக்கமா போய் வழி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரி தே, நாங்க போறோம். நம்மளும் போவோம் முட்டி, நம்மளும் போய் லட்சுமியை பார்ப்போம். சரி அத்தை பாட்டி, வாங்க நம்மளும் பின்னாலே போவோம். இந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமால இருக்கு. எப்படி 2 நாள் லட்சுமி இங்க கிடந்தா? எத்தே, இந்த இடம் நல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு பாத்தீங்களா? யாரும் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. அதனால கடத்தல்காரங்களுக்கு நல்ல வசதியா போச்சு. அதான் லட்சுமி அக்காவை கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கானுங்க. அங்கே பாருங்க, அந்த சைடு ஒரு வழி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சைடு போன லட்சுமி அக்காவை பார்த்துடலான்னு நினைக்கேன். கடவுளே, உங்களுக்கு கோடி கோடி நன்றி. என் வேண்டுதலை கேட்டுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை காப்பாத்துறதுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நன்றி கடவுளே. சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. இந்த ஒரு சன்னல் மட்டும் தான் திறந்து கிடக்கு. இளிச்சக்கா, இங்கிட்டு நவுண்டு வாங்க, நான் போய் பார்க்கேன். ஆமாட்டி, நீ தானே பார்க்கணும், பிறகு நானா போய் பார்க்க முடியும்? அதுக்கு தான் என்னை மாதிரி வளரணுங்கிறது. சரிம்மா, நீ வளர்ந்ததும் ஒரு பிரயோஜனம் தான். சரி, போய் எட்டி பாரு. உன் வாசல் தேடி வந்தேன். ஹலோ லட்சுமி அக்கா, சௌக்கியம்மா? அடியே, சீக்கிரம் வந்து காப்பாத்தடி. சௌக்கியத்தை விசாரிக்கிற நேரமா இது? இந்த வாரேன் வாரேன். படக்குன்னு உள்ள குதிச்சிட்டாலே.
தள்ளுங்க, அவளே குதிக்கா, நான் குதிக்க மாட்டேனா? அடுத்து நான் குதிக்க போறேன். போமா தாயே, போய் குதி. நீ மட்டும்தான் வாசலை தேடி வருவியா? நானும் வருவேன். உன் வாசல் தேடி வந்தேன், என் அன்பை முழுசாய் தந்தேன். எத்தே பாய். பாய் இல்ல மருமவளே, நீ கேளு. யார்கிட்ட கேட்கணும்? ஏ கடவுளே, இவெல்லாம் எனக்கு ஒரு மருமவளா? ஒரு இங்கிலீஷ் கூட தெரியல. எத்தே நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோமா? போடி போடி, போய் தொலை. அத்தை பாட்டி, நீங்க இங்க இருக்கீங்களா? நானும் உள்ள போயிட்டு வரேன். எதுக்கு? நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நான் தான் முதல்ல போவேன், நீ எனக்கு பிறத்தளவா? உங்களால எப்படி ஏற முடியும்? குத்தாலத்துக்கு போகும்போது என்னைய பார்க்கலையோ? தென்னை மரத்து மேலேயே ஏறி கிடந்தனே. அது ஏதோ கோவத்துல ஏறி இருப்பீங்க. அடியே, அந்த தென்னை மரத்து மேலேயே என்னால ஏற முடியும். இந்த சின்ன சன்னல் இது மேலே ஏற முடியாதா? இரு, இப்ப எப்படி ஏறி காட்டுதேன்னு பாரு. சரி சரி, ஏறி காட்டுங்க. வந்தேன் வந்தேன், மீண்டும் நானே வந்தேன், வந்து விட்டேன். எப்பா, அத்தை பாட்டி சர்க்கஸ்ல வேலை பார்த்திருப்பாங்க போலயே. என்னமா தாவி தாவி போறாங்க? சரி, லட்சுமியை பார்க்கணும் நம்மளுக்கு ஆசையா இருக்கு. நம்மளும் ஏறி குதிச்சு போவோம். லட்சுமி அக்கா, வந்துட்டீங்களாடி? நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஏட்டி, உன்னை யார் தூக்கிட்டு வந்து இங்க போட்டது? என்னை யார் தூக்கிட்டு வந்து போட்டதுன்னே தெரியல அத்தை பாட்டி. ஆனா இது அந்த மாரியோட இடம். அவன் தான் போட்டிருப்பான்னு நினைக்கேன். முதல்ல கையை தவுத்து விடுங்கட்டி. எப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. உன்னைய காணாம எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? அத்தை பாட்டி, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியாட்டும் வந்து நீங்க எல்லாரும் என்னை காப்பாத்திடுவீங்கன்னு. என் வேண்டுதல் வீண் போகல பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. மாலாக்கா, தலைவர் ஃபோன் அடிக்க சொன்னார்ல, லட்சுமி அக்காவை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஃபோன் அடிச்சு சொல்லிடுறீங்களா? சரி டி, சொல்லிருந்தேன். முதல்ல இந்த இடத்த விட்டு போவோம். கிட்னி திருட வந்து கிட்னியை தோண்டிட்டானே என்ன செய்ய? நாங்களாம் இருக்கும்போது அந்த பையன் வந்துருவானோ? அவனை எப்படியாட்டும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடணும். அந்த பையல்களை ஆளை காணும். நீங்க வந்ததுல இருந்து அவன் இங்க இல்லவே இல்லையா? இல்லட்டி, மயங்கிட்டேனா தூங்கிட்டேனான்னு தெரியல. நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். இங்க யாருமே இல்ல. சரி, எந்திரிங்க, எல்லாரும் வெளியே போவோம். எப்பா, காலெல்லாம் விறுவிறுன்னு இழுக்கே. சேர்லயே உட்கார்ந்து இருந்தது ஒரு மாதிரி காலு மரத்து போயிட்டுடி. கவலைப்படாதீங்க லட்சுமி அக்கா, நான் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்னு. மெதுவும் அப்படியே நடந்து வாங்க. சரி டி. லட்சுமி அக்கா கிடைச்ச சந்தோஷத்துல இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே எல்லாருக்கும் பிரியாணி விருந்துதான். எப்பவும் லட்சுமி அக்கா தானே எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு தருவாங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு லட்சுமி அக்காவுக்கு நான் பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறேன். அடி பாவி, இவன் நம்மள கொல்லாம விட மாட்டா போல. லட்சுமி அக்கா எங்கே ஓடுதீங்க? என்னை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய் விஷம் வச்சு கொல்ல பாக்கியோ?